தப்பான சகுனமா படுது. சாமியே காத்துல கற்பூரத்தை அணைச்ச மாதிரி தெரியுது. மாயா, இந்த சத்தியத்தை நீ பண்ண கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன காரணம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சாக்கா வச்சு சொல்லிட்டு இருக்கல்ல. இல்ல அத்தை, நான் பண்றேன். இப்ப நீ சத்தியம் பண்ணு. பண்ணுடி. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பண்ணுடி. ஓ, அத்தை, இப்பவாவது புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது தடவையும் அபசகனமா இருக்கு. நீங்களே சூடு தாங்காம கீழே போட்டுட்டீங்க. ஏண்டி சத்தியம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருப்ப? என் கையில எவ்வளவு நேரம் சூடத்தை வச்சிட்டு இருக்கிறது? அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இவங்களுக்கு மாமியார் தான். ஆனா இந்த பொண்ணை நீங்க வாழ விடாம தடுக்கிறீங்களே. அம்மா, இந்த ஆத்தாவே 2 முறை உங்களை தடுத்துட்டா, 3ஆவது முறையும் நீங்க சத்தியம் கேட்கறது நியாயம் இல்லம்மா. அது தப்புமா. இங்க பாருங்க ஜோசியரே, யாராவது உங்ககிட்ட ஜாதகம் கொடுத்தாங்கன்னா கட்டத்தை பார்த்து பலன் சொல்றதோட நிறுத்திக்கோங்க. இது என் குடும்ப விஷயம், தேவையில்லாம தலையிடாதீங்க. அம்மா, நான் சரியான விஷயத்த சரியான நேரத்துல சரியான ஆட்கள்கிட்ட சொல்லணும். அதே நேரத்துல தப்பான விஷயத்தையும் சரியான நேரத்துல சொல்லணும். இது என்னுடைய வாக்கு இல்ல, இது கடவுளுடைய வாக்கு. தப்பே செய்யாத அந்த உத்தம கிட்ட இப்படி பொய் சத்தியம் வாங்கி நினைக்கிறீங்களே, அது இந்த கடவுளுக்கே பொறுக்காதுமா. ஆனா நீங்க மறுபடியும் இந்த மாதிரி பண்ணனீங்கன்னா ஆத்தா உங்களை தண்டிச்சிருவாமா. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கோவில்னு பாக்குறேன், இல்லன்னா நடக்கிறதே வேற. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, போன்னு சொல்றல, போங்க. கடவுளே நீயே பாத்துக்க.